அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் துர்கா. எனக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிறது. என் கணவன் தற்போது வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இருவரும் காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டோம். நாங்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் என் கணவனின் வீட்டில் இதற்கு கடுமையான எதிர்ப்பும் கிளம்பியது. இதனால் என் கணவன் அவருடைய பெற்றோரின் மீதுதான் என்னை திருமணம் செய்து கொண்டார். அதனால் அவருடைய பெற்றோர்கள் புறவினர்களும் என் கணவனுடன் பேசுவது இல்லை. நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு வெளியூருக்கு வந்து வாழ்ந்து வந்தோம். நாங்கள் வசிக்கும் இந்த பகுதியில் எங்களுக்கு சொந்தம் பந்தம் என யாரும் கிடையாது. நானும் என் கணவனும் மட்டும்தான். எனக்கு என் கணவன் துணை, நான் அவருக்கு துணை என வாழ்ந்து வந்தோம். நாங்கள் திருமணமான புதிதில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். கொஞ்ச நாட்களிலேயே எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது. அதன் பிறகு திருமணமாகி 2 ஆண்டுகளில நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வருமானத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால் என் கணவன் நான் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்கிறேன் என கூறினார். வேறு வழியின்றி நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். அதேபோல நானும் வருமானம் தேவை என நானும் ஒரு இடத்தில் வேலைக்கு சென்று வந்தேன். திருமணமான 2 வருடங்களுக்கு பிறகு என் கணவன் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். தற்போது எனக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிறது. என் கணவனை பிரிந்து நான் 3 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தேன். இப்போது என் குழந்தைக்கு 5 வயது ஆகிவிட்டது. நானும் என் கணவனும் காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் என்னோட ஆசைகளை தணிக்க எனக்கு வேறு ஒரு ஆண் கூட படுக்க மனமில்லை. எனக்கோ அவர் அனுப்பும் பணம் இருக்கிறது, பாசத்திற்கு மகன் இருக்கிறான். ஆனால் அன்பாக பேச, ஆறுதலாக பேச ஒரு துணை இல்லை என்பதால் நான் தினமும் அதற்காக வருந்தினேன். ஆனால் காலப்போக்கில் நான் அதிலிருந்து மீள முயற்சி செய்து எப்படியோ அதிலிருந்து மீண்டும் வந்துவிட்டேன். நான் எவ்வளவுதான் மனதளவில் மீண்டாலும் கூட என் உடலோ இன்னொரு ஆணை தேடியது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக கணவனை பிரிந்து வாழும் எனக்கு ஒரு ஆண்மகன் தேவைப்பட்டான். எனவே எனக்கு பின்னாடி எந்தவிதமான தொந்தரவும் இல்லாமல் இருக்குமாறு ஒரு ஆணை நான் தேடிக் கொண்டிருந்தேன். நான் வேலை செய்யும் இடங்களில் கூட ஆண்கள் வேலை செய்கிறார்கள். ஆனால் எனக்கு பிடித்தாதது போல யாருமே இல்லை. ஒரு சில ஆண்கள் இருந்தாலும் கூட, அழகாக இருந்தாலும் கூட, அவர்கள் தொப்பையும் கிப்பையுமாக இருப்பார்கள். இதனால் எனக்கு அவர்களை பிடிக்கவும் இல்லை. அப்போதுதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பொதுவாக வேலைக்கு என்னுடைய இருசக்கர வாகனத்தில்தான் செல்வேன். ஒருமுறை எனக்கு உடல்நிலை சரியில்லாததால் நான் அருகில் இருக்கும் ஒரு ஆட்டோவில் சென்று வந்தேன். அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு எப்படியும் வயது 45 இருக்கும். ஆனால் எனக்கு பார்க்கவோ அந்த அளவுக்கு வயதாக தெரிய மாட்டார். எனக்கோ தற்போது 28 வயதுதான் ஆகிறது. ஆனால் அவரை பார்த்தால் 45 வயது மாதிரி தெரியாது. ஒரு இளைஞனைப் போலதான் இருப்பார். கொஞ்சம் ஃபிட்டாகவும் இருப்பார். தொப்பையெல்லாம் அவருக்கு இருக்காது. எனவே நான் அவருடன் தனிமையில் இருந்து என்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள நானும் முடிவு செய்தேன். எனவே வேண்டுமென்றே எனக்கு உடல்நிலை சரியில்லை. மருத்துவர் 1 வாரம் வண்டி ஓட்ட வேண்டாம் என்று அறிவுரை கூறியுள்ளார் என்று சொல்லி அந்த ஆட்டோ ஓட்டுநரை தினமும் என்னை வந்து காலையிலும் மாலையிலும் வந்து அழைத்து செல்லுமாறும் நான் கூறியிருந்தேன். அவரும் என்னை அழைக்க சம்மதித்தார். ஆட்டோவில் வரும்போது அவர் என் குடும்பத்தை பற்றி விசாரித்துக் கொண்டு வருவேன். அவருடன் நல்ல ஒரு பழக்கமும் ஏற்பட்டது. அவருடைய குடும்பத்தை பற்றி விசாரிக்கும் போது அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவருடைய மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு தனியாக சென்று விட்டதாகவும், தற்போது பல வருடங்களாக தான் தனிமையில்தான் வசித்து வருவதாகவும் அவர் கூறினார். இதை கேட்கும்போது வருத்தமாக இருந்தாலும் கூட எனக்குள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரும் என்னைப் போல மனைவியை பிரிந்துதான் வாழ்ந்து வருகிறார். அதனால் அவருக்கும் உடல் தேவை இருக்கிறது. அதனால் அவரை சுலபமாக என்னுடைய வழிக்கு கொண்டு வர முடியும் என நானும் தீர்மானித்தேன். இதனால் அவருடன் நீண்ட நேரம் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக நானும் வறுமழியில் ஏதாவது வீட்டிற்கு வாங்க வேண்டும் என்றால் கூட அவர் கடையில் நிப்பாட்டி வாங்குவேன். அதற்கு கூட அவர் எந்தவிதமான வெயிட்டிங் சார்ஜும் வாங்க மாட்டார். இப்படியே 4 நாட்கள் ஓடியது. அவரை எப்படி என்னுடைய வழிக்கு கொண்டு வருவது என நானும் யோசித்தேன். அப்போதுதான் எனக்கு ஒரு யோசனையும் தோன்றியது. எங்கள் வீட்டில் பீரோவை தள்ளி வைக்க வேண்டும். உதவிக்கு யாரும் இல்லை. நீங்கள் வந்து தள்ளி வைக்க உதவ முடியுமா எனவும் நானும் கேட்டேன். அவர் இதில் என்ன இருக்கிறது, கண்டிப்பாக உதவுகிறேன் என்று சொன்னார். எனக்கு எதுக்கு இந்த அளவு தைரியம் வந்தது என்றால், என்னுடைய சொந்த பந்தம் உறவினர்கள் யாரும் அக்கம் பக்கத்தில் கிடையாது. அதனால் நான் தைரியமாக யாரை வேணுமானால் என்னுடைய வீட்டுக்கு அழைத்து வரலாம். அந்த தைரியத்தில்தான் அவரை நான் வீட்டுக்கு அழைத்தேன். அவரும் உடனே சம்மதம் தெரிவித்தார். எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய மகனும் என் அம்மா வீட்டில்தான் அந்த சமயத்தில் இருந்தான். எனவே நான் இவரை உள்ளே அழைத்துச் சென்றேன். அவரை நான் ஹாலில் அமர வைத்துவிட்டு குடிக்க ஏதாவது கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கூல் ட்ரிங்க்ஸை எடுத்து வந்து அவரிடம் கொடுத்தேன். இதை குடித்துக் கொண்டிருங்கள். நான் முகங்களை கழுவிவிட்டு சேலையை மாற்றிவிட்டு வருகிறேன் என சொல்லிவிட்டு ரூமுக்குள் சென்றேன்.
சேலையெல்லாம் கலட்டிவிட்டு நைட்டியை மாற்றிக்கொண்டேன். நான் என்னுடைய ஆடைகளை, குறிப்பாக ஜாக்கெட், பாவாடை, பிரா என அனைத்தையுமே கலட்டிவிட்டு மெத்தையின் மேலே போட்டு இருந்தேன். அவர் உள்ளே வந்து பிறவை தள்ள வரும்போது இதையெல்லாம் அவர் பார்க்க வேண்டும். இதனால் அவருக்குள் உணர்வுகள் தூண்ட வேண்டும் என்பதற்காகவே நான் இப்படி செய்தேன். அதன் பிறகு நான் ஐடியை போட்டுக்கொண்டு வெளியே வந்தேன். அவரிடம் நீங்கள் குடித்து விட்டீர்களா என்று கேட்டேன். அவரும் குடித்து விட்டேன் என்று சொன்னார். அவரிடமிருந்து கப்பை வாங்கும்போது அவரை தொட்டு, அவருடைய கையை தொட்டு நான் கப்பை வாங்கினேன். இது மூலமாக அவர் புரிந்து கொள்வார் என்று நினைத்தேன். ஆனால் அவருக்கு புரிந்தாலும் கூட அவர் அதை வெளிக்காட்டவில்லை. அதன் பிறகு வாங்க வீரவை நகட்டலாமா என்றும் கேட்டேன். அவரும் கண்டிப்பாக நகட்டலாம் என்று சொன்னார். மேடம், எந்த ரூம் என்று கேட்டார். நானும் இந்த ரூம் தான் என்ன, என் படுக்கை அறைக்கு அவரை அழைத்துச் சென்றேன். அங்கே மெத்தையில் நான் கலட்டி போட்டிருந்த என்னுடைய உள்ளாடைகளும் இருந்தது. இவர் பார்க்கிறாரா என்றும் நானும் பார்த்தேன். நான் நினைத்தது போலவே அவரும் பார்த்தார். பீரோவை பக்கத்து ரூமிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றேன். தரையில் கோடு விழக்கூடாது என்று சொன்னேன். அதனால் கால் மிதியை போட்டு அதன் மேலே பீரோவை நகட்டி வைத்தோம். மெதுவாக பீரோவை நகட்டி கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக போனோம். அப்பொழுது நான் என்னுடைய நைட்டியை முழங்கால் வரைக்கும் தூக்கி கட்டி நடந்தேன். என்னை கண்ணாடியில் பார்த்தால் எனக்கே மூடு வரும். அந்த அளவுக்கு நான் ரொம்ப அழகாக இருப்பேன். அந்த நைட்டி நிறத்திற்கும் என்னுடைய காலின் நிறத்திற்கும் ஆளை சுண்டு இழுக்கும். அவர் அதை பார்ப்பதை நான் கவனித்து கொண்டே வந்தேன். ஒரு வழியாக பூரோவையும் உள்ளே வந்து வைத்துவிட்டோம். அவரோ நான் கிளம்பட்டுமா மேடம் என்று சொன்னார். நான் அதுக்குள்ளே கிளம்புறேன் என்று சொல்கிறாரே, என்ன செய்வது என்று நான் யோசித்தேன். அப்போது நான் அவரிடம் கட்டிலையும் கொஞ்சம் நகர்த்தி வைக்க வேண்டும் என்றேன். அவரும் சரி என்று வந்தார். அதன் பிறகு இந்த முறை எப்படியாவது அவரை நாம் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் என்னுடைய நைட்டியின் ஜிப்பை கலட்டிவிட்டேன். எப்படியும் நான் குனிந்து கட்டிலையை நகட்டும் போது அவர் கண்டிப்பாக என்னை பார்ப்பார். அப்போது அவருக்கு என் மீது ஆசை வரும். அதன் பிறகு அவரோடு நான் சந்தோஷமாக இருந்து கொள்ளலாம் என நானும் நினைத்தேன். அதேபோல் அவரை நீங்கள் முன்னே, அவரும் எனக்கு முன்னால் நடந்து செல்ல, என்னுடைய பெட்ரூமுக்கு முன்னால் நடந்து செல்ல, பின்னால் வந்த நான் நைஸாக என்னுடைய நைட்டியின் ஜிப்பை கலட்டிவிட்டேன். அதன் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து கட்டிலை நகட்டினோம். நான் நினைத்தது போலவே நான் அவருக்கு தரிசனம் காட்ட அவர் அதை கவனித்து விட்டார். இருந்தபோதிலும் கூட அவர் அதன் பிறகு எந்தவிதமான முயற்சியும் செய்யவில்லை. என்னை அடைய அவர் எந்தவிதமான நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை. நானும் பல வழிகளில் அவருக்கு சிக்னல் கொடுத்து பார்த்தேன். ஆனால் அவர் என்னுடைய வழிக்கு வரவில்லை. இன்னைக்கு என் மகனும் என்னுடைய வீட்டில் இல்லை. அதனால் இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணவும் விரும்பவில்லை. இவரை எப்படியாவது என்னுடைய வழிக்கு கொண்டு வந்து இவரோடு இன்னைக்கு தனிமையில் இருந்துவிட வேண்டும் என நான் உறுதியாக இருந்தேன். அதனால் நான் அடுத்த கட்ட பிளானுக்கு போனேன். அவர் கிளம்புகிறேன் என்று சொன்னார். இன்னொரு உதவி செய்ய முடியுமா எனவும் நான் அவரிடம் கேட்டேன். சொல்லுங்க, என்ன உதவி என்று கேட்டார். பீரோவை நகட்டியதில் எனக்கு முதுகு பிடித்து விட்டது. முதுகு வலிக்கிறது, லேசாக கொஞ்சம் அமுக்கிவிட முடியுமா என்று சொன்னேன். நான் சொன்னதில் அவருக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. அவரும் சரியென சம்மதம் தெரிவித்தார். நானும் குப்புறப்படுத்து என் முதுகை நான் காண்பித்தேன். அவரும் அமுக்கினார். நான் கொஞ்ச நேரம் அமுக்க விட்டேன். அதன் பிறகு நான் நேராக திரும்பி படுத்துக்கொண்டு இங்கேயும் கொஞ்சம் அமுக்குங்க என்று சொன்னேன். உடனே அவர் சிரித்து விட்டார். இப்போது அவருக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்தால் நான் வந்தபோதே நான் ஆரம்பித்திருப்பேனே. இந்நேரம் எத்தனை ரவுண்டு முடித்திருப்பேன். இவ்வளவு நேரத்தை நீங்கள் வீணடித்து விட்டீர்களே என்று சொன்னார். நான் வெட்கத்திலும் சிரித்தேன். அவர் என்னை கட்டிப்பிடித்தார். நானும் அவரை கட்டிப்பிடித்தேன். அதன் பிறகு அவரும் நானும் சேர்ந்து எங்களுடைய வேலைகளை நாங்கள் ஆரம்பித்தோம். 3 வருடங்களுக்கு பிறகு ஒரு ஆணின் கை என் உடலில் பட்டது. அன்று நான் நினைத்தது போலவே நான் அவரை அடைந்து விட்டேன். அவரோடு நான் உல்லாசமாக இருந்தேன். அவரும் அவரும் மனைவியை பிரிந்த இயக்கத்தில் இருந்ததால் அன்று நானும் அவரும் பலமுறை உல்லாசமாக இருந்தோம். அப்போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. இவர் என் கணவனை விட திறமசாலி இந்த விஷயத்தில் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். முதல் முறை என்பதாலும் அவர் மனைவியை பிரிந்து பல நாட்கள் ஆனதால் தான் என்னுடன் இப்படி பலமுறை தனிமையில் இருக்கிறார் என நினைத்து கொண்டேன். அதன் பிறகு எங்களுடைய தொடர்பும் தொடர்ந்தது. நான் அவரை அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். அப்போதெல்லாம் அவர் அடிக்கடி என்னுடன் பலமுறை இருந்தார். அப்போதுதான் எனக்கு இன்னொரு விஷயமும் புரிந்தது. அவர் ஒரு நாள் மட்டும் என்னுடன் அப்படி இல்லை. அவர் எப்போதுமே இப்படித்தான் செய்வார் என்று புரிந்தது. அதன் பிறகு என்னுடைய உடல் தேவையும் அதிகரித்தது. நானும் அவரை அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவரோடு உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன். இதே எனக்குள் பழக்கமாகிவிட்டது.
என்னுடைய உடல் தேவையை நான் அவரிடமிருந்து பூர்த்தி செய்ய ஆரம்பித்தேன். நாட்கள் செல்ல செல்ல அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாத சூழலும் ஏற்பட்டது. அவரும் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்ததால் அவருக்கும் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை. அதனால் நான் அழைத்த போதெல்லாம் என்னுடைய வீட்டுக்கு வந்து விடுவார். என்னுடைய வீட்டுக்கு அருகில் எந்த சொந்த பந்தமும் இல்லாததால் எனக்கும் எந்தவிதமான இடையூறும் இல்லை. இப்படியே எங்களுடைய தகாதர்வு தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த விஷயமானது என் கணவனுக்கும் தெரியாது. ஒரு சமயத்தில் ஒரு நாள் என்னுடைய தம்பிக்கு திருமண ஏற்பாடுகளும் நடந்தது. இந்த திருமணத்தில் என் கணவன் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டிய சூழலும் இருந்தது. அதனால் நான் என் கணவிடம் இது குறித்து தெரிவித்தேன். என்னுடைய தம்பிக்கு திருமணம் இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும். உங்களுடைய குடும்பத்தாரோடு தான் நீங்கள் எந்தவிதமான உறவும் இல்லாமல் இருக்கிறீர்கள். ஆனால் என்னுடைய குடும்பத்தாரோடு நீங்கள் உறவாக தான் இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்தே தீர வேண்டும் எனவும் நானும் சொன்னேன். அதற்கு என் கணவனும் சம்மதம் தெரிவித்தார். என்னுடைய தம்பியின் திருமணத்தின் போது என் கணவனும் வந்துவிட்டார். அதன் பிறகு திருமணமும் நல்லபடியாக நடந்தது. என் கணவன் என்னுடைய தம்பியின் திருமணத்திற்காக ஊருக்கு வந்துவிட்டதால் நானும் ஆட்டோ டிரைவரும் சந்திக்க முடியாமலும் போனது. தினமும் அவரோடு சந்தோஷமாக அனுபவித்த என்னால் என் கணவன் வெளிநாட்டிலிருந்து வந்ததால் அவருடன் சந்தோஷமாக இருக்க முடியாமலும் போனது. எனக்கும் அதனால் இயக்கமாகவும் தான் இருந்தது. ஆட்டோக்காரனும் எனக்கு ஃபோன் பண்ணி, உன் கணவன் வீட்டிலேதான் இருப்பானா, எங்கும் வெளியே செல்ல மாட்டானா, அந்த சிறிது நேரம் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாயா எனவும் கேட்டுக்கொண்டே இருந்தார். நானும் கொஞ்சம் பொறுங்கள், நல்லதே நடக்கும். நான் வாய்ப்பு கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போது உங்களை நான் அழைக்கிறேன் என்று சொன்னேன். அவரும் அதற்காக காத்து கொண்டிருந்தார். அப்போது என்னுடைய தம்பியின் திருமணத்திற்கு வந்த என் கணவனுக்கு அவருடைய அம்மாவை பார்க்க வேண்டும் என ஆசை ஏற்பட்டது. பெற்றோரையும் உறவினர்களையும் பார்க்க வேண்டும் என ஆசை இருந்தது. அதனால் அவர் வந்து போகலாம் என்று நினைத்தாரு. ஆனால் இருந்தாலும் அவருடைய பெற்றோரை நேராக சந்திக்காமல் அவருடைய மற்ற நண்பர்களை மட்டும் சந்தித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய ஊருக்கு சென்றார். அவர் ஊருக்கு செல்கிறார் என்று தெரிஞ்சதுமே நான் என்னுடைய காதலான ஆட்டோ டிரைவரை, வீட்டுக்கு வா, என் கணவன் அவருடைய சொந்த ஊருக்கு கிளம்புகிறார், எப்படியும் நாளைக்கு தான் வருவார், இன்று நாம் சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் கூறினேன். அவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டான். என் கணவனும் நண்பர்களை பார்க்க சென்றார். உடனே நான் ஆட்டோ டிரைவரை என்னுடைய வீட்டுக்கு அழைத்தேன். அதன் பிறகு நானும் அவனும் உல்லாசமாக இருந்தோம். என் கணவன் அவருடைய ஊருக்கு சென்று அவருடைய நண்பர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர்கள் நண்பர்கள் வந்து, என்னடா நீ உன்னுடைய அம்மா அப்பாவோட நீ பேசாமல் இருக்கிறியே, அவங்களோட பேசு என்று சொன்னார்கள். இப்படி அனைவருமே உன் பெற்றோரிடம் பேசு பேசு என்று சொன்னதால் என் கணவனுக்கு அங்கு ஏன்தான் சென்றோமோ என்று தோன்றியது. இதனால் அவர் உடனடியாக வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டார். அவர் மறுபடியும் வீட்டுக்கு வருவார் என்று நானும் என்னோட காதலும் அறியவில்லை. நானும் அவரும் எப்போதும் போலவே உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தோம். திடீரென என் கணவன் வீட்டுக்கு வர வீட்டில் நானும் அவரும் அரைகுறை ஆடையில் இருப்பதை பார்த்து என் கணவன் அதிர்ச்சி அடைந்தார். இதனால் என் கணவனுக்கு என்னுடைய தகாதுறவு தெரிந்துவிட்டது. கோபமான என் கணவன் என்னையும் ஆட்டோ டிரைவரிடம் சராமாரியாக அடித்தார். நாங்களும் ஆரம்பத்தில் அவருடைய அடியை அமைதியாக வாங்கி கொண்டோம். ஏன்னா எங்களுடைய தகாதரவை அவர் பார்த்து விட்டார். அவருக்கு கோபம் இருக்கும். அதனால் கொஞ்சம் எங்களை அடித்து அந்த கோபத்தை தணித்து கொள்ளட்டும் என நானும் என் காதலனும் அமைதியாக இருந்தோம். ஒரு கட்டத்தில் அவர் எங்களை கொலை செய்வதற்காக அடுப்படிக்கு சென்று கத்தி எடுத்து வந்து விட்டார். இதை பார்த்த நானும் என் காதலும் அதிர்ச்சியாகிவிட்டோம். அதன் பிறகு எங்களுடைய காப்பாற்றி கொள்ள நாங்கள் இருவரும் சேர்ந்து என் கணவனை சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தோம். அப்போது நான் கலட்டி போட்டிருந்த என்னுடைய சேலையாலேயே என் கணவனை கழுத்தை நிறுத்து நானும் அவரும் சேர்ந்து என் கணவனை துடிக்க துடிக்க கொலையும் செய்தோம். எப்படியும் என் கணவனை உயிரோடு விட்டால் கண்டிப்பாக என்னையோ அல்லது என்னுடைய காதலனையோ கொன்று விடுவார் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது. அவர் எங்களை அடிக்க மட்டும் செய்திருந்தால் நாங்கள் அவரை கொலை செய்திருக்க மாட்டோம். ஆனால் அவரை எங்களை அடித்தது மட்டுமல்லாமல் கொலை செய்யும் நோக்கத்தோடு சமையலறைக்கு சென்று கத்தியை எடுத்து வந்ததால் அவர் எங்களை எப்படியாவது கொன்று விடுவார் என்று எண்ணி அதற்கு முன்னாடியே நாங்கள் முந்தி அவரை கொன்றுவிட்டோம். அதன் பிறகு அவருடைய உடலை மறைப்பதற்காக என்னுடைய வீட்டின் பின்னாலேயே யாருக்கும் தெரியாமல் இரவு ஒரு குழியை தோன்றினோம். அங்கே என் கணவனின் உடலை போட்டு மூடிவிட்டோம். யாராவது கேட்டாலும் கூட என் கணவன் கல்யாணத்திற்காக வந்தார், திரும்ப வெளிநாட்டுக்கே சென்று விட்டார் என சொல்லிவிடலாம் என நாங்கள் இப்படி திட்டம் போட்டோம். அதே போலவே நான் மறுநாளிலிருந்து அதே போலவே நடந்து கொண்டேன். அன்றால என்னுடைய வேலைகளையும் செய்து கொண்டிருந்தேன். வழக்கம் போல என் காதலையும் வீட்டுக்கு அழைத்து அவரோடு தனிமையில் இருக்கவும் ஆரம்பித்தேன். இப்படியே என் கணவனை கொலை செய்த பிறகு கூட 1 மாதம் காலம் ஓடிவிட்டது. அன்றாட எங்களுடைய வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். யாருக்கும் எந்தவிதமான சந்தேகமும் வரவில்லை. என் கணவன் அவருடைய பெற்றோர்களிடம் பேசாததால் எனக்கு இது நல்லதாக போய்விட்டது.
அவர்களுடன் எந்தவிதமான தொடர்பும் இல்லாததால் யாருக்கும் எந்தவிதமான சந்தேகமும் வரவில்லை. ஆனால் திடீரென அன்று நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. அதாவது, என் கணவன் அவருடைய ஊருக்கு சென்று அவருடைய நண்பர்களை பார்த்தும் கூட தங்களை வந்து பார்க்கவில்லையே என அவருடைய பெற்றோர்களுக்கு பெரும் இயக்கமாகவும் கவலையாகவும் இருந்தது. எவ்வளவு நாளுதான் மகனை பிரிந்து வாழப்போகிறோம்? நமக்கும் சாவு வரப்போகிறது. அப்படி நாம் மகனை பிரிந்து எண்ணத்தை நாம் அள்ளி எடுக்கப் போகிறோம் என்று மனம் மாறி அவருடைய அம்மா என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டார். இருந்த போதிலும் கூட என் மாமனாருக்கு இன்னும் மனம் மாறவில்லை. என் மாமியார் மட்டும் என்னை வந்து சந்தித்து பேசி ஒரு முறையாவது என் கணவனிடம் போன் பேசிவிட வேண்டும் என எண்ணி என்னுடைய வீட்டுக்கு வந்தார். வந்ததும் என்னுடைய மகனை பார்த்தார். அதாவது அவருடைய பேரனை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் மகனோடு அவருடைய பேரனோடு என் மாமியார் கொஞ்சம் சந்தோஷமாக பேசி விளையாடி மகிழ்ந்தார். என்னிடம் என்னுடைய கணவனுக்கு போன் செய்து கொடுமா, நான் அவருடன் பேச வேண்டும் என்று கூறினார். நானும் என்ன செய்வது என்று தெரியாமல் சரி என்று போனை போடுவது போல நடித்தேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. உடனே நானோ ஏதாவது வேலையாக இருப்பார் போல, அதனால் அவருடைய ஃபோன் இப்போது ஸ்விட்ச் ஆஃப் என வருகிறது. கொஞ்ச நாட்களாகவே அவருக்கு வேலை அதிகமாக இருக்கிறது. அதனால் எனக்கு இப்போதெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறைதான் போனை செய்கிறார். அதனால் அவர் எப்போ பேசுகிறார் என்று எனக்கே தெரியாது என்று சொல்லி நானும் நாடகம் ஆடினேன். உடனே என் மாமியாரோ, சரிமா அப்படி அவன் உனக்கு ஃபோன் பண்ணானா, நான் வீட்டுக்கு வந்தேன், உங்க வீட்டுக்கு வந்துட்டேன், நான் மனம் மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்லி என் பையனை என்கிட்ட பேச சொல்லுமா அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய நம்பரையும் வாங்கிக்கிட்டாங்க. அவங்களும் அவங்களுடைய நம்பரையும் கொடுத்தாங்க. நானும் என்ன செய்யறது, இப்படி திடீர்னு என் கணவனை பேச சொல்கிறாரே, என்ன செய்யறது, எனக்கு திக்கு திக்கு நினை இருந்தது. அப்படியே என் பேரனோடு விளையாடி கொண்டிருக்கும் போது திடீரென என் மகனும் வீட்டில் இருந்த என்னுடைய கணவனின் பாஸ்போர்ட்டை எடுத்து வந்து விளையாட்டுத்தனமாக என் மாமியாரிடம் கொடுத்து விட்டான். இந்த பாஸ்போர்ட்டை பார்த்ததுமே என் மாமியார் பேர் அதிர்ச்சி அடைந்தார். என் மகன் வெளிநாட்டு சென்று விட்டார் என்று சொல்கிறாய், ஆனால் அவனுடைய பாஸ்போர்ட் வீட்டில் இருக்கிறதே, பாஸ்போர்ட் வீட்டில் இருக்கும்போது எப்படி என் மகனால் வெளிநாடு செல்ல முடியும் என என்னிடம் கிடுக்குப்பிடி கேள்வியை கேட்க ஆரம்பித்து விட்டார். நானோ இது பழைய பாஸ்போர்ட், ஏற்கனவே பழைய பாஸ்போர்ட் தொலைந்து விட்டது என்று சொல்லி உன் மகன் வேறொரு பாஸ்போர்ட்டை வாங்கிவிட்டார். அந்த பாஸ்போர்ட்டை வைத்துதான் அவர் வெளிநாட்டுக்கே சென்று விட்டார். அதன் பிறகு இந்த பாஸ்போர்ட்டும் கிடைத்துவிட்டது. அதனால் இதை குப்பையில் போட மனமில்லாமல் வீட்டில் வைத்துள்ளேன் என சொல்லி எப்படியோ நானும் சமாளித்து விட்டேன். இருந்த போதிலும் என் மாமியாருக்கு என் மீது சந்தேகம் ஏற்பட்டது. இதனால் அவர் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று சொல்லி கிளம்பினாலும் கூட அவருக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. இதனால் கொஞ்ச நாட்களாகவே மகனுடனும் பேசவில்லை. அவனுக்கு ஃபோன் போட்டது தாய் என்று சொன்னாலும் கூட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என வருகிறது என்று சொல்கிறாள். ஃபோன் நம்பரை கேட்டாலும் கூட கொடுக்காமல் என்னுடைய நம்பரை மட்டும் வாங்கி வைத்துக்கொண்டு அவளுடைய நம்பரை மட்டும் கொடுக்கிறாள். அவன் மகனுடைய மகனோடு எந்தவிதமான தொடர்பும் வைத்து கொள்ளக்கூடாது என நினைக்கிறாள். இப்படி இருக்கும்போது திடீரென பாஸ்போர்ட்டும் வீட்டில் இருக்கிறது என்று இப்படி பல கோணங்களில் யோசித்த என் மாமியாருக்கு என் மீது பலர்த்த சந்தேகமும் ஏற்பட்டுவிட்டது. இதனால் நேரடியாக அவர் காவல் நிலையம் சென்று புகார் அளித்து விட்டார். இதை நானும் சற்று கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வழக்கின் அடிப்படையில் போலீசார் விசாரணையை தொடங்கினார்கள். போலீசார் வந்து என்னுடைய வீட்டிற்கு வரவும் எனக்கு கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. போலீசார் என்னுடன் கேள்வி மேல் கேள்வி கேட்டார்கள். அப்போது என் கணவனின் பாஸ்போர்ட்டையும் வாங்கினார்கள். அதை வைத்து சோதனை செய்து பார்த்தபோது என் கணவனுக்கு டூப்ளிகேட்டாக இன்னொரு பாஸ்போர்ட் வாங்கவே இல்லை என்றும் அவர் வெளிநாட்டுக்கே செல்லவில்லை என்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். அதன் பிறகு போலீசார் அவர்களின் பாணியில் என்னிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். இதனால் பயந்து போன நான் வேறு வழியின்றி எவ்வளவு நாள்தான் இந்த உண்மையை மறைக்க முடியும் என்று சொல்லி என் கணவனை கொலை செய்ததை நான் ஒப்புக்கொண்டேன். இதை கேட்ட போலீசார்கள் அதிர்ச்சி அடைந்தனர். எப்படி நடந்தது, ஏன் கொலை செய்தீர் என்று கேட்டார்கள். அப்போதுதான் இந்த விஷயத்தை சொன்னேன். என் கணவனுக்கும் எனக்கும் திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 3 ஆண்டுகளாக அவர் வெளிநாட்டில்தான் இருந்தார். அதனால் எனக்கும் உடல் தேவை இருந்தது. அந்த சமயத்தில்தான் எங்கள் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநருடன் எனக்கு பழக்கமும் ஏற்பட்டது. அவரும் மனைவியை பிரிந்துதான் வாழ்வதாக சொன்னார். அதனால் அவருக்கும் உடல் தேவை இருக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டு அவரை என்னுடைய வலையில் வீழ்த்தி அவரை நான் என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி அழைத்து வந்து அவரோடு தனிமையில் இருந்தேன். இதுவே எனக்கு பழக்கமாகிவிட்டது. அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாமலும் போய்விட்டது. அதனால் அவர் எனக்கு தினமும் தேவைப்பட்டார். என்னுடைய தம்பியின் கல்யாணத்துக்கு வீட்டுக்கு வந்த என் கணவன் கல்யாணம் முடித்து போகும்போதே என்னுடைய தகாத உறவையும் கண்டுபிடித்து விட்டார். இதனால் அவர் எங்களை கொலை செய்ய முயன்றார். அப்போது நானும் இவன் காதலனும் சேர்ந்து அவரை கொலை செய்துவிட்டு வீட்டின் பின்னாலேயே புதைத்து விட்டோம் என கூறினேன். இதை கேட்ட போலீசார்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு நான் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆட்டோ டிரைவரியான என் காதலனையும் போலீசார் கைது செய்தனர்.
அதன் பிறகு எங்கள் இருவரையும் அழைத்து சென்று நாங்கள் உதைத்த என் கணவனின் இடத்தையும் காட்ட சொன்னார்கள். உடனடியாக மருத்துவர்களும் வந்தார்கள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் வந்தார்கள். அனைவரும் முன்னாளியிலும் நாங்கள் காட்டிய இடத்தில் குழி தோண்டப்பட்டது. அங்கு என் கணவனின் உடலும் இருந்தது. கடுமையான துர்நாற்றமும் வீசியது. அந்த இடத்திலேயே வைத்து என் கணவனின் உடலானது பிரேத பசனையும் செய்யப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் என்னுடைய கணவனின் உடலானது அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டது. அதன் பிறகு போலீசார் எங்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தகுந்த ஆதாரங்களுடன் எங்களை சிறையிலும் அடைத்து விட்டனர். தற்போது நானும் என்னுடைய காதலனும் சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றோம். என் மகன் மட்டும் அந்த பாஸ்போர்ட்டை என் மாமியாரிடம் காட்டவில்லை என்றால் நாங்கள் கடைசி வரை எங்களுடைய தொடர்பை தொடர்ந்திருப்போம். என் மாமியாரிடமும் உங்கள் மகன் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் உங்களிடம் பேச விரும்பவில்லை என சொல்லி எப்படியாவது நாடகத்தை அரங்கேற்றி என் கணவனை கொலை செய்ததை நான் கடைசி வரை மறைத்திருப்பேன். ஆனால் இப்படி இந்த பாஸ்போர்ட்டால் நான் மாட்டிக்கொண்டு விட்டேன். என் கணவனின் பாஸ்போர்ட்டால் நாங்கள் இப்போது சிக்கி சிறையில் கம்பை எண்ணிக் கொண்டிருக்கின்றோம்.